கர்த்தரும் அருமையான இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் அவருடைய கிருபை, அன்பு, சந்தோஷம், சமாதானம் இன்னும் உலக பிரகாரமான சகல ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய பிரகாரமான வல்லமைகள், வரங்கள், அனுபவங்கள், கிரியைகள் எல்லாம் நம்ம மேலும் நம்முடைய பிள்ளைகள் மேலும் பின் சந்ததியின் மேலும் இயேசுவின் நாமத்தில் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தையை சிந்திக்கும்படியாய், தியானிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபைகளுக்காய் நான் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை அன்போடு அழைத்து ஏற்றுக்கொண்ட நம்முடைய குருவனவரையா, சபை ஊழியரையா, மூப்பர்கள், பெரியவர்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்திலே சொல்லிக் கொள்கிறேன். கண்களை மூடி நாம் ஒரு நிமிடம் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். பரிசுத்த பிதாவே, பரலோகத்தின் தேவனை நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை, மெய்யான கிருபை எங்கள் மத்தியிலே விளங்குகிறதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் பரிசுத்த வசனங்களின் ஆழங்களிலே கர்த்தர் நீர் எங்களை நடத்தி செல்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களால் புரிந்து கொள்கிற, ஏற்றுக்கொள்கிற திராணிக்கு தக்கதாய் நீர் எங்களோடு பேசும் நாங்கள் கேட்கிறோம். விரோதமாய் போராடுகிற கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் சபிக்கப்பட்டு அப்புறப்படுத்தப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சில வாரங்களாய் நாம் நினைவுகளிலே பரிசுத்தம் என்கிற தலைப்பின் அடிப்படையிலே நாம் சில செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பிரசங்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம், சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். நாம செய்கிற பாவங்கள் பாருங்கள், செய்கிற பாவங்களுக்கு தான் தண்டனை என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஒருவேளை கர்த்தருடைய பரிசுத்த வேதத்தின் வெளிச்சத்தில் நாம் பார்த்தால், நாம் செய்யாமல் செய்ய வேண்டும் என்று யோசித்தாலே போதும், பாவம் செய்ய வேண்டும் என்று யோசித்தாலே அதற்கும் தண்டனை உண்டு என்று நாம் பார்த்தோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இருதயத்தினுடைய நினைவுகள் தோற்றம் எடுக்கிறது என்பதையெல்லாம் நாம் கற்றுக்கொண்டோம். இருதயத்தினுடைய நினைவுகள் தோற்றம் எடுத்தால் அதை கர்த்தரும் பார்க்கிறார். நம்முடைய மனதிற்குள்ளாக நினைவுகள், யோசனைகள் என்று 2 பெரிய பிரிவுகள் இருக்கின்றன. நினைவுகள் தோற்றம் எடுக்கும், யோசனைகள் சத்தமாய் மாறும் என்றெல்லாம் கடந்த செய்தியிலே நாம் பார்த்தோம். இந்த நாளிலே நாம் இந்த இருதயத்தினுடைய அமைப்பு, இருதயத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய அமைப்புகள், இதில் என்ன காரியம் நடக்கிறது என்பதையெல்லாம் நாம் பரிசுத்த வேத வசனங்களின் வெளிச்சத்திலே சற்று நிதானமாய் நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். பாருங்கள், இந்த இருதயம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பரிசுத்த வேத வசனங்களிலே நிறைய தடவை எழுதப்பட்டிருக்கு. இந்த இருதயம் என்று நாம் சொன்னால், அந்த இருதயம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வருது நம்முடைய சரீரத்தில் லப்டப்னு சொல்லி துடிக்கக்கூடிய இந்த இருதயம் தான் நமக்கு லாபத்துக்கு வரும். ஆக்சுவலாக இந்த இருதயத்தை பற்றி மிக அதிகமான வசனங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் இல்லை. ஆனால் இருதயம் என்று சொல்லப்படும் போது அது ஆத்துமாவிலே உள்ள இருதயத்தை குறித்து தான் நிறைய காரியங்களை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் மார்க் 7, 21, 22 வசனங்களெல்லாம் வாசித்தா மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து புறப்பட்டு வருகிற 13 விதமான பாவங்களை குறித்து நாம் அதில் பார்க்க முடியும். பொல்லாத சிந்தனைகள், வேசித்தனங்கள், விபச்சாரங்கள்னு ஆரம்பித்து அது 13 பாவங்களை அதில் கர்த்தருடைய வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அது இருதயம். பொதுவாகவே இருதயம் என்று சொன்னால் அந்த இருதயம் நம்முடைய சிற்றறிவின்படி இந்த இருதயமெல்லாம் நம்முடைய நெஞ்சு பகுதியிலே தான் இருப்பதாக நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் உண்மையிலே ஆவிக்குரிய பிரகாரமாய் இந்த இருதயம் என்பது எங்கே அமைந்திருக்கிறது என்றால் நம்முடைய ஆத்துமாவின் தலைக்குள்ளாகத்தான் இருக்கிறது. ஏனென்று பார்த்தால் இந்த இருதயம், நினைவுகள், சிந்தனைகள், யோசனைகள் எல்லாமே மத்தேயு 1ஆம் அதிகாரம், தானியேலின் புஸ்தகத்தில் உள்ள சில அதிகாரங்களின் வசனங்களின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்முடைய இருதயங்கள், யோசனைகள், எண்ணங்கள் எல்லாம் நினைவு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 29ஆம் வசனத்தில், ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிற்று. அப்பொழுது மறைபொருட்களை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்க போகிறதை உமக்கு தெரிவித்தார் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை பாருங்க. உமக்குள் எழும்பிற்று அந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கிடுங்க. முந்தின வசனத்தை பார்த்தால் மறைபொருட்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். உம்முடைய சொப்பனமும் பாருங்கள், சொப்பனம் அப்படின்னு சொல்லி சொன்னா, தரிசனம் அப்படின்னு சொல்லி சொன்னாலே இருதயம், மனசு, உள்ளம் சம்பந்தப்பட்ட, நினைவு சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். உம்முடைய சொப்பனமும் உம்முடைய படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்கள். தரிசனம் எங்க உண்டாகுமா?
நம்முடைய தலையின் மேல தான் ஆத்துமாவின் தலை. அந்த ஆத்துமாவின் தலையும், நம்முடைய சரீர தலையும் ஒன்றுக்குள் ஒன்று அமைந்திருக்கிறது. நம்முடைய சரீரத்திற்கு உள்ளாக அப்படியே அச்சு அசலாக நம்முடைய ஆத்துமா இருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். இந்த இந்த ஆத்துமாவின் தலையில்தான் இந்த இருதயம் என்று சொல்லப்படுகிற பகுதி இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த இருதயத்துல உள்ள காரியங்கள் அது ரொம்ப கவனமாய் கவனிக்கப்பட வேண்டியது. நாம பாருங்க இன்னைக்கு காலையில நீங்க என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா, நாம ஏதோ ஒரு காரியத்தை நம்ம யோசிச்சு இன்னைக்கு காலையில நான் இதை சாப்பிட்டேன்னு சொல்லி நம்ம என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். ஒருவேளை சயின்டிஃபிக்கா நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எல்லா நினைவுகளும் எங்கே போய் ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம்? நம்முடைய மனுஷனுடைய மூளையில போய் ஸ்டோர் ஆகுதுன்னு சொல்லி சொல்றோம். மூளையில தான் ஸ்டோர் ஆகுதுன்னு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப மூளை எங்க இருக்குது? தலையில தான் இருக்குது. ஆனா உண்மையாகவே மூளையில ஆவிக்குரிய காரியங்கள் உட்பட எந்த ஒரு காரியமும் நம்முடைய மூளையில ஸ்டோர் ஆகுறது இல்ல. அதை தாண்டி ஆத்துமாவின் தலைக்குள்ளாகத்தான் ஸ்டோர் ஆகுது. ஒருவேளை ஒரு மனுஷன் காலையில சாப்பாடு சாப்பிடுகிறான், மத்தியானத்துக்கு மேல இறந்து போயிறான்னு வைங்களேன். அந்த மனுஷனை கூப்பிட்டு இறந்து போன ஒரு மனுஷனை தட்டி எழுப்பி நீ காலையில என்ன சாப்பிட்டேன்னு சொல்லி சொன்னா அவனால சொல்லவே முடியாது. ஏன்னா அவன் சரீரத்துல என்ன இல்லை, உணர்வும் கிடையாது, உயிரும் கிடையாது. அப்போ சரீரத்துக்குள்ளாக மூளையெல்லாம் இருந்தா கூட அவனால் சொல்ல முடியாது. லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே நாம் ஒரு பகுதியை வாசித்தால், லாசரு ஐஸ்வர்யவான் சம்பவத்தை நாம் வாசிக்கும் பொழுது, 2 பேரும் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். ஐஸ்வர்யவான் நல்ல சம்பரமாய் சாப்பிட்டு சந்தோஷமாய் நல்ல செல்வ செழிப்போடு இருக்கிறார். அவருடைய வீட்டின் வாசலடியிலே அந்த லாசரு இருக்கிறார். லாசரு தரித்திரவான், இவன் ஐஸ்வர்யவான். 2 பேரும் அடுத்த நாட்களிலோ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல மரித்து போகிறார்கள். மரித்து போகும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். மரித்த பிறகு நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறபடி சரீரத்திலிருந்து ஆத்துமா வெளியே வந்துடும். லூக்கா 16ஆம் அதிகாரம் அந்த 22ஆம் வசனம். பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். 2 பேரையுமே அடக்கம் பண்ணிட்டாங்க. 2 பேரும் இப்போ சரீரத்துல இல்ல. 2 பேரும் ஆத்தும பிரகாரமாய் ஆத்தும ரூபத்துல இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆத்துமா இருக்கிறது. அந்த ஆத்துமாவுல பாருங்க சரீரத்துல காணப்படுகிற அத்தனை அவயவங்களும் இருக்கிறதை நாம பார்க்கலாம். 21ஆம் வசனத்துல பாதாளத்திலே அவன்னா ஐஸ்வர்யவான் வேதனைப்படுகிற போது அவன் அப்படிங்கிற சொன்னா அவன் என்கிற ஒரு வார்த்தை முழு சரீரத்தையும் ஆத்தும பிரகாரமாய் உள்ள உயிரை குறிக்கிறது. அவன் தன் கண்களை ஏறெடுத்து கண்ணு ஆத்துமாவில கண்ணு இருக்குது. தூரத்திலே ஆபிரகாமே அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். பார்த்த மாத்திரத்திலே இவர் லாசரு, இவர் ஐஸ்வர்யவான், இவர் ஆபிரகாம், இவர் மற்ற மரித்த ஆத்துமாக்கள் அப்படிலாம் அவனால கண்டுபிடிக்க முடியுது. அப்போ அறிந்து கொள்ளுகிற திறமை அவனுக்கு இருக்குது. நரகத்துல இருந்தா கூட இது இன்னாரு அப்படின்னு சொல்லி அவங்களால அறிந்து கொள்ள முடிகிறது. அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே என்று பேசுகிறான். அப்படின்னா பேசுறதுக்கு வாய் வேணும், பல்லு வேணும், நாக்கு வேணும், சொல்லு வேணும், சத்தமெல்லாம் வேணும். அப்போதான் பேசுகிறான். ஆபிரகாமே நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனி, லாசருடைய ஆத்துமாவில் என்ன இருக்குது? விரலின் நுனி, விரல் இருக்குது. தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். அப்போ ஐஸ்வர்யவானுக்கு நாக்கு, ஆத்துமாவில் நாக்கு இருக்குது. அந்த நாக்கு தண்ணீர் தாகத்துல உலர்ந்து இருக்கிறது. இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியில் உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான் சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அதை நினைத்துக்கொள். அப்படின்னா நினைவு எங்க இருக்குது? நினைவுங்கிறது ஆத்துமாவில தான் இருக்குது. சரீரத்துல தான் அது சரீரத்தின் வழியாக மூளை வழியாக ஆத்துமாவுக்கு போகும். ஆத்துமாவினுடைய இருதயத்திலிருந்து மூளை வழியாக நமக்கு என்ன செய்யுது? சரீரத்துக்கு அந்த உணர்வுகள் வருகிறது. நான் இதை இன்டர்நெட்ல தேடி பார்த்தேன் சில நாட்களுக்கு முன்பாக. மூளை வரைக்கும் போறது அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஆனா முடியுது. ஆனா மூளையில அது எங்க ஸ்டோர் ஆகுது? நினைவுகள் மூளையில எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கவே முடியல. அப்படின்னு அர்த்தம் மூளையில இது ஸ்டோர் ஆகல. மூளை வழியாக எங்க போயிடுச்சு? ஆத்துமாவுக்கு இந்த ஸ்டோரேஜ் எல்லாம் போயிருது. அதைத்தான் அவன் ஆத்தும பிரகாரமா இருக்கும்போது அந்த ஆத்துமாவின் தலையிலே உள்ள நினைவுகள், இருதயங்கள் எல்லாம் இது சம்பந்தப்பட்ட காரியங்களாய் நாம் அறிந்து கொள்கிறோம். அப்போ அவன் சொல்லுகிறான் 27ஆம் வசனத்தில், அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு அப்படிங்கிறான். அந்த ஐஸ்வர்யவானுக்கு 5 பேர் கூட பிறந்தவங்க இருக்கிறாங்கிற ஒரு காரியம் தெரிந்திருக்கிறது. அப்போ நினைவுகள் ஆத்துமாவில தான் இருக்குது. சரீரத்துல ஓரளவுக்கு நம்ம உயிரோடு இருக்கும்போது இருக்கும், நமக்கு உணர முடியும். ஆனால் நாம் அறிந்திருக்கிறபடி சரீரத்தில் அல்ல, எல்லா நினைவுகளும் ஆத்துமாவில தான்
இருக்குது. என்ன கேட்டா, உணர்வுகள் கூட ஆத்துமாவுல தான் உணரப்படுகிறது. இப்ப யாராவது என்னைய தொட்டா, நான் உணர்வடைகிறேன். யாரோ என்ன தொடுறாங்கன்ட்டு. அது நான் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல யாரோ என்ன தொடும்போது, நரம்பு வழியாக, சயின்ஸ் சொல்ற மாரி நியூரான்கள் வழியாக மூளை வரைக்கும் போயி, மூளை அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுதுன்னு சொல்லி சொல்றோம். ஒருவேளை நான் அதை தாண்டி சொல்கிறேன், மூளைக்கு அங்கிட்டு இருக்கக்கூடிய ஆத்துமா தான் இதெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்றக்கூடிய கண்ட்ரோலிங்கா இருக்கலாம். எனக்கும் கன்ஃபார்மா தெரியாது. ஆனா, ஆத்துமா இல்லாத சரீரத்தால ஒண்ணுமே ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது. மரித்த மனுஷனால ஒண்ணுமே செய்ய முடியாது. என்ன? அப்போ எல்லா உணர்வுகளும், எல்லா உணர்ச்சிகளும், எல்லா ஞாபக சக்திகளும் பரிசுத்த வேதத்தின் அடிப்படையிலே ஆத்துமாவிலே தான் இருக்கிறது. ஆத்துமா அழியாதது. அப்போ எல்லாமே தலைக்குள்ளாக இருக்கிறதை நாம் அறிந்து கொள்கிறோம். அப்போ இந்த இருதயம் என்று சொல்லப்படுகிற ஆத்தும பிரகாரமாய் சொல்லப்படுகிற இந்த வார்த்தையானது மனுஷனுடைய தலைக்குள்ளாக நம்முடைய சரீரத்தில் உள்ள தலைக்கு உள்ளாக ஆத்துமாவின் தலை இருக்கிறது. அந்த தலையிலே தான் உண்டாகிறது என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். இப்பொழுது நாம் இன்னொரு காரியத்தை ஆழமாய் பார்க்கலாம். இந்த இருதயத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய பகுதிகள் என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். அதற்கு வசனத்தின்படி 3 வசனங்களை நாம் வாசிக்க வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அது இவ்விதமாய் சொல்லுகிறது, ஒரே காரியம்தான் நாம வாசிக்க போகிற இன்னைக்கு இந்த தொடர்ச்சியாய் வாசிக்க போற 3 காரியங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கும் பாருங்களேன். ஆனா சில வார்த்தைகள் மாறி இருக்கும். எரேமியா 31, 33, 33. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடே பண்ண போகிற உடன்படிக்கையாவது, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ண போகிறார். என்னவாம்? நான் என் நியாய பிரமாணத்தை, பாருங்க, நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து, உள்ளம் என்கிற ஒரு வார்த்தையை பார்த்துக்கிடுங்க, உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, இருதயம் என்கிற ஒரு வார்த்தையை பாருங்கள், உள்ளம் என்கிற ஒரு வார்த்தை, இருதயம் என்கிற ஒரு வார்த்தை, உள்ளத்திலே வைத்து இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இங்கே கர்த்தர் பயன்படுத்துகிற 2 வார்த்தைகள் உள்ளம் மற்றும் இருதயம். இதே போல 2 வார்த்தைகளை எபிரேயருக்கு எழுதும்போது அந்த பரிசுத்தவான் எழுதுகிறார். எபிரேயர் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். எபிரேயர் அதனுடைய 10ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனம். எபிரேயர் 10:16. அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களுடைய பண்ணும் உடன்படிக்கையாவது, இஸ்ரவேல் ஜனங்களோடு தேவன் பண்ணுகிற உடன்படிக்கை, நான் என்னுடைய பிரமாணங்களை, அங்கே வேறு ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருந்தது, இங்கே பிரமாணம் என்ற ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன். மனசு அப்படிங்கிற ஒரு வார்த்தை, இருதயம் என்கிற ஒரு வார்த்தை. போன தடவை வாசித்தோம், உள்ளம் அப்படிங்கிறது ஒரு வார்த்தையாகவும், இருதயம் என்ற ஒரு வார்த்தையாகவும் நாம வாசித்தோம். இங்கே இருதயம் அப்படியே வந்துட்டு இப்போ புதிதாய் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, மனசு. முந்தின பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா எபிரேயர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனம். எபிரேயர் 8:10. அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடே பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் சொல்லி. அப்போ 2 காரியங்கள், இருதயத்துல வச்சு மனசுல எழுதுவாரு, மனசுல வச்சு இருதயத்துல எழுதுவாரு, அப்புறம் இருதயத்திலிருந்து உள்ளத்துல எழுதுவார். அப்போ 3 பகுதிகள் இந்த இருதயத்துக்குள்ள இருக்கிறத நம்ம என்ன செய்ய முடியும்? தமிழ் பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில பார்க்க முடியும். ஒருவேளை இதனுடைய எபிரேய வாக்கியங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆங்கிலங்களும் நான் பார்க்கவில்லை. நம்ம தமிழ்ல நம்ம புரிந்து கொள்கிறபடி நம்ம அதிகமாய் தமிழ் பரிசுத்த வேதாகமத்தை தான் வாசிக்கிறோம். ஆகவே இந்த தமிழ் வேதாகமத்துல இந்த 3 பகுதிகள் 3 வார்த்தைகளாய் எழுதப்பட்டிருந்தால், உண்மையாகவே இருதயம் என்று சொல்லப்படுகிற அந்த மொத்த தொகுப்புக்குள்ளாக கூடுதலா இன்னும் 2 பகுதிகள் இருந்திருக்கத்தான் வேணும். ஏன்னா ஒரு மனுஷனை கர்த்தர் எப்படி உருவாக்கினாரோ அப்படியே பரிசுத்த வேதாகமத்துல ஆங்காங்கே ரகசியங்களாக கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். ஒருவேளை நம்ம செல்போன் வச்சிருந்தோம்னு வைங்களேன், செல்போன் அல்லது ஒரு டிவி, ஏதோ ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வாங்கினா அந்த அந்த பொருளை பற்றின ஒரு புஸ்தகம் நம்மோடு அது இலவச இணைப்பாய் அந்த பேக்லேயே இருக்கும். அதே மாதிரி ஏன்னா அந்த கம்பெனி அந்த பொருளை உருவாக்கும் போது அந்த பொருளை பற்றின முழு விவரங்களையும் அந்த புஸ்தகத்தில் எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி ஆதி காலத்திலேயே கர்த்தர் ஆவி, ஆத்துமா, சரீரம், இருதயம் இதெல்லாம் உருவாக்கும் போது அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை எங்கே வச்சிருக்கிறாரு? இதான் அந்த புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு. அப்போ இதில் இருக்கிறது தான் உண்மை.
ஒருவேளை நமக்கு புரியலைங்கிறதுக்காண்டி அதை இல்லைன்னுலாம் சொல்லவே முடியாது. பரிசுத்த வேதாகமத்துல ஒரு எழுத்து எழுதப்பட்டிருந்தால், அது பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தருடைய சித்தத்தின்படியே மாத்திரம் தான் எழுதப்படுமே தவிர, சும்மா யாரும் என்ன செய்ய முடியாது? எழுதவே முடியாது. ஒருவேளை மொழிபெயர்ப்புகள்ல நம்ம வேற வாக்கியங்களாக நாம மாற்றிவிட முடியும். ஆனால், ஒரிஜினல்ல என்ன இருக்குதோ அதுதான் நிக்கும். ஒரிஜினல்ல கர்த்தர் என்ன எழுதியிருக்கிறாரோ அதுதான் நிக்கும். அப்போ இந்த வார்த்தைகளின் அடிப்படையில இருதயம் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. மனசு என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. உள்ளம் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. அப்போ நாம என்ன அறிந்து கொள்ளலாம்? 3ம் ஒன்றுக்குள்ளாக, ஒன்றுக்குள்ளாக, ஒன்றுக்குள்ளாக இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ளலாம். ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நாம வரையறுக்கும்போது, சரீரம் வெளிப்புறமாய் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த சரீரத்துக்கு உள்ள அப்படியே இருக்கிறது ஆத்துமா. இந்த ஆத்துமாவுக்கு உள்ள இருக்கிறது தான் ஆவி என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ சரீரம் வெளியில, சரீரத்துக்கு உள்ள ஆத்துமா, ஆத்துமாவுக்கு உள்ள ஆவி இருக்குதா? இந்த ஆவி தான் சென்டரா என்ன செய்யும்? இருக்கும். அதே போல நாம இந்த இருதயம், இருதயத்தினுடைய அடுத்த பகுதி மனசு, மனசு அதனுடைய உள் பகுதி, நடு மையம் பார்த்தீங்கன்னா, அது உள்ளம் என்று நாம் அறிந்திருக்க முடியும். அதுல நாம இன்னும் சில வசனங்களை கூட வாசிக்கலாம். ஆ, யோபு புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யோபு 32ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யாராவது எடுக்கிறவங்க வாசிக்கலாமா? யோபு 32 வார்த்தைகள் எனக்குள் நிறைந்திருக்கிறது. என் உள்ளத்தில் உள்ள ஆவி என்னை நெருக்கி ஏவுகிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆவி, ஆத்துமா சரீரத்துல சரீரம் வெளிப்புறமா இருக்கிறது. அதற்கு உள்பகுதியில ஆத்துமா இருக்கிறது. அதனுக்கு உள்பகுதியில என்ன இருக்குது? ஆவி இருக்குது. சரியா? அப்ப ஆவி இருக்குது. அதான் ஆவி தான் மைய பகுதியா இருக்குது. ஆவி, ஆத்துமா சரீரத்துல ஆவி தான் மையம். ஆவியை சுற்றிலும் ஆத்துமா, ஆத்துமாவை சுற்றிலும் சரீரம் இருக்கு. இந்த ஆவி தங்குகிற இடம் எங்கமா? இந்த வசனத்துல நம்ம வாசித்தபடி வாசிங்க. யோபு 32. ஆ. ம். இந்த ஆவி எந்த இடத்துல இருக்குது? உள்ளம். ஏன்னா ஆவி சென்டர்ல இருக்கு. அப்போ உள்ளமும் எங்க தான் இருக்கணும்? சென்டரா தான் இருக்க முடியும். ஏன்னா சென்டர்ல இருக்கக்கூடிய ஆவின்னா, அத ஓரத்துல உள்ள உள்ளம்னு சொல்ல முடியாது. அப்போ உள்ளமும் ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள சென்டர் பிளேஸ்ல தான் இருக்கு. இருதயம் என்று சொன்னால் மொத்த தொகுப்பு. நடுவுல உள்ள பகுதியை நம்ம உள்ளம் சொல்லி வச்சுக்கிட்டா, மீதி நடுவுல உள்ள பகுதியை நம்ம மனசு என்று நம்ம வைத்துக் கொள்ளலாம். நான் சொல்றது புரியுதா? இருதயம் அப்படிங்கிறது ஒரு பெரிய வட்டம்னா, நடுவுல உள்ள பகுதியை நம்ம உள்ளம்னு வச்சுக்கிட்டா, இந்த உள்ள பகுதிக்கும் வெளியில உள்ள பகுதிக்கும் நடுவுல உள்ள பகுதியை நாம மனசு என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். அப்போ இதெல்லாம் நம்ம கெஸ் பண்ணி கொஞ்சம் யோசித்து கர்த்தருடைய வசனத்தின்படி நம்ம அறிந்து கொண்டால் தான் நம்ம அறிந்து கொள்ள முடியும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ஆவி என்ன செய்யுமா? சும்மா தேமேன்னு உட்கார்ந்திருக்காது. இது உள்ளத்துல உட்கார்ந்திருக்குதுல்ல, உள்ளத்துல தானே ஆவி இருக்குது. இந்த உள்ளத்துல உள்ள ஆவி என்ன செய்யுமாம்? வாசிங்க. ம். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. அது உள்ளத்தில் உள்ள காரியங்கள் நல்லதோ, கெட்டதோ எல்லாவற்றையும் என்ன செய்யுமா? ஆராய்ந்து பார்க்கும். அது ரிசர்ச் பண்ணி பார்க்கும். ரிசர்ச் பண்ணி பார்க்கும். உள்ளத்துல உள்ள என்ன இருக்குது? எல்லாத்தையும் அது ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருக்கும் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். சரி. இப்போ இந்த உள்ளம், இந்த இருதயம், இதுல இன்னொரு வார்த்தை கூட எழுதப்பட்டிருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இதுல கர்த்தர் தம்முடைய இருதயம், உள்ளம் அத பத்தி சொல்லுவார். எரேமியா 23:9 வாசிக்கலாமா? தீர்க்கதரிசிகளின் நிமித்தம் என் இருதயம் பாருங்க உள்ளத்திலே நொறுங்கி இருக்கிறது என்று கர்த்தர் தம்முடைய இருதயம், தம்முடைய உள்ளத்தை பத்தி அவர் சொல்லுகிறார். ஏன்னா கர்த்தரால் அழைக்கப்பட்ட தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய வழிகளில் நடக்காமல் ஜனங்களை என ஏமாற்றி பலவிதமான காரியங்களுக்கு தங்களை சாய்த்து போனார்கள். ஆகவே கர்த்தர் தீர்க்கதரிசிகள் நிமித்தமாய் கவலையோடு இருந்தார். அப்போ அவர் தம்முடைய வேதனையை சொல்லும்போது தீர்க்கதரிசிகள் நான் உருவாக்கி நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தீர்க்கதரிசிகள் எனக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறது நிமித்தமாய் என் இருதயம் நொறுங்கி இருக்கிறதுனா மொத்தமா உடஞ்சிட்டுன்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கலாம். ஆனா இவர் சொல்லியிருக்கிறாரு என் இருதயம் என் உள்ளத்திலே நொறுங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா
உள்ளத்துக்குள்ள இருக்கிற பகுதியையும் இருதயம் என்று நாம சொல்ல முடியும். ஏன்னா இருதயம் தான் நொறுங்குது. எந்த இடத்துல போய் நொறுங்குது? உள்ளம் என்று சொல்லப்படுகிற இடத்துல இருதயம் நொறுங்குது. அப்படின்னா இருதயம் என்று சொல்லப்படுகிறது பெரிய செட்டு, உள்ளம் அப்படிங்கிறது சப்செட். இந்த மேக்ஸ்லலாம் சொல்லும்போது செட், சப்செட் அப்படிலாம் சொல்லுவோம். சீனியர், சப் ஜூனியர் அப்படிலாம் நம்ம சொல்றோம்ல, அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நாம புரிந்து கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன். இப்போ நாம இருக்கிற இடம் முத்தன்குளம். இதான் இருக்கிறது சின்ன செட், ஒரு சின்ன பகுதி. இந்த இந்த முத்தன்குளத்தை சுற்றிலும் ஒரு பெரிய பகுதி இருக்கிறது. என்னது? திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் கொஞ்சம் பெருசா. இந்த திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டை சுற்றி என்ன இருக்குது? தமிழ்நாடு இருக்கு. தமிழ்நாடுங்கிறது பெருசு, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ங்கிறது அதை விட கொஞ்சம் சின்னது. அதனுடைய உள்பகுதி என்னது? முத்தன்குளம். இப்போ சொல்லும்போது பாருங்களேன், இந்த முத்தன்குளம் என்று சொல்லப்படுகிற இந்த சப்செட்டை திருநெல்வேலின்னு சொல்லி சொல்லலாமா? நான் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல நிற்கிறேன்னு சொல்லி சொல்லலாமா? சொல்லலாமா? சொல்லலாம். நான் தமிழ்நாட்டில் இருக்கிறேன்னு சொல்லி சொல்லலாம். சொல்லலாமா? நான் இந்தியாவில் இருக்கிறேன்னு சொல்லி சொல்லலாம். அப்போ ஒரு சின்ன செட்டில் இருந்துக்கிட்டு பெரிய செட்டை நம்ம ரெஃபர் பண்ணலாம். இப்போ திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் போய் நின்றுட்டு நான் முத்தன்குளத்தில் இருக்கேன்னு சொல்லி சொன்னால் சொல்ல முடியாது. அப்போ சின்னதை வச்சுட்டு பெருசை மெஷர் பண்ண முடியாது. பெருசை வச்சு நம்ம என்ன சொல்லலாம்? சின்னதில் சொல்லலாம். அப்போ கர்த்தர் சொல்றாரு, என் இருதயம் என் உள்ளத்திலே நொறுங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா, உள்ளத்தின் ஒரு உள்ளத்தையும் நம்ம எப்படி சொல்லலாம்? இருதயம் என்று நம்ம சொல்ல முடியும். உள்ளத்தை இருதயம் என்று சொல்லலாம். உள்ளத்தை மனசுன்னு சொல்ல முடியும். ஆனா மனசை இருதயம்னு சொல்லி சொல்ல முடியாது. இருதயத்தை மனசுன்னு சொல்லி சொல்ல முடியாது. இருதயத்தை ஃபுல்லா நம்ம உள்ளம் சொல்லி சொல்ல முடியாது. ஆனால் இருதயம், இருதயம், உள்ளம், மனசு எல்லாமே ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட காரியங்கள் தான். உங்களுக்கு புரியுதா இப்போ கொஞ்சமாச்சு? இப்போ புரியுற மாதிரி நான் சொல்லிட்டேனா? சரி. இப்போ இந்த இருதயம், உள்ளம், மனசு இதுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தா நிறைய காரியங்கள் இந்த இருதயத்துக்குள்ள, மனசுக்குள்ள, உள்ளத்துக்குள்ள நடக்குது. அதுல நம்ம இன்னொரு தடவை எனக்கு இன்னைக்கு தான் அதை யோசிச்சேன். இந்த இருதயத்தை பத்தி மட்டும் ரிசர்ச் பண்ணா என்ன? பரிசுத்த வேதாகமம் மனுஷனுடைய இருதயத்தை பத்தி என்ன சொல்லுது? மனுஷனுடைய இருதயம் திருக்குள்ளதுன்னு சொல்லி சொல்லுது. மனுஷனுடைய இருதயத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற இருதயம் சொல்லி சொல்லுது. வழுவி போகிற இருதயம் சொல்லி சொல்லுது. பொருளாசையை பின்பற்றி போகிற இருதயம் சொல்லி சொல்லுது. நல்ல இருதயம் சொல்லுது. இருதயம் நொறுங்குண்டு போகிறதுன்னு சொல்லி சொல்றது. நிறைய அனுபவங்கள். இந்த இருதயத்தை பத்தி கர்த்தருடைய வசனங்கள் நிறைய சொல்லுது. ஆனா நமக்கு அதை பத்திலாம் நமக்கு தெரியவே மாட்டேங்குது. இந்த உள்ளத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்குது? உள்ளத்துக்குள்ள வேசித்தனம் இருக்குது. உள்ளத்துக்குள்ள உண்மை இருக்கணும். உள்ளத்துக்குள்ள கர்த்தருடைய வசனம் இருக்கணும். இப்படிலாம் நிறைய ப்ராப்பர்ட்டீஸ்லாம் அதுல இருக்கிறதாக நான் இன்னைக்கு சாயந்தரம் கொஞ்ச நேரம் அப்படி தியானிச்சேன். அப்போ இந்த இருதயத்தை பத்தி நாம இன்னும் விரிவாய் சில காலங்கள் கர்த்தர் அனுமதித்தால் நம்ம தியானிப்போம். இந்த இருதயம், மனசு, உள்ளம் இந்த 3 பகுதிகள்லையும் பொதுவா என்ன நடக்குதுன்னு சொல்லி என்னுடைய அறிவுல நான் சொல்லுகிறேன். இந்த இருதயமா இருந்தாலும் சரி, மனசா இருந்தாலும் சரி, உள்ளமா இருந்தாலும் சரி, அது ஒரு ஜெனரேட் பண்ணக்கூடிய ஒரு இடமாவும் இருக்கும். ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய பேங்க் மாதிரியே என்ன செய்யுது? இருக்கு. ஜெனரேட் பண்ணும். 2வது அதை என்ன செஞ்சிடும்? ஸ்டோர் பண்ணிக்கிடும். ஜெனரேஷன் அல்லது ஜெனரேட் பண்ணக்கூடியது ஸ்டோர் பண்ணும். ஒருவேளை நினைவுகளை ஜெனரேட் பண்றதும் இந்த இருதயத்துக்குள்ள இருக்குது. நினைவுகளை ஸ்டோர் பண்ற இடமும் எங்க இருக்குது? இந்த இருதயத்துக்குள்ள இருக்கு. அதே மாதிரி மனசும் என்ன செய்யும்னா சில காரியங்களை ஜெனரேட் பண்ணும். நினைவுகள், சிந்தனைகள்லாம் ஜெனரேட் பண்ணுது. அதையே மனசுல என்ன செஞ்சுக்கிடுது? ஸ்டோரும் பண்ணிக்கிடுது. உள்ளத்துலயும் அதே ப்ராப்பர்ட்டி இருக்கு. உள்ளமும் எண்ணங்களை உருவாக்கும். அந்த உள்ளம் எண்ணங்களை என்ன செஞ்சுக்கிடுது? ஸ்டோர் பண்ணிக்கிடுது. அதை பத்தி சில வசனங்களை நாம பார்க்கலாம். நிறைய வசனங்கள் இருக்குது. நாம சும்மா ஒரு 2-3 வசனங்களை நாம பார்க்கலாம். ஆதியாகமத்தின் இப்ப இருதயத்துல இந்த சிந்தனைகள் உருவாகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். சிந்தனைகள், நினைவுகள், யோசனைகள்லாம் இருதயத்துல வருதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதியாகமம் 17:17 அது எவ்விதமாய் சொல்லுகிறது வாசிக்கலாமா? அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து ம் ம் தன் இருதயத்திலே சொல்லி கொண்டுன்னா அவர் சத்தம் கொடுக்கல. கர்த்தர் வந்து வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. அப்போ இவர் நினைக்கிறார் தன் இருதயத்திலே சொல்லி கொள்ளுதல் அப்படின்னு சொல்லி சொன்னா தன்னுடைய இருதயத்துல சிந்திக்கிறார். என்ன என்னுடைய சரீரம்லாம் போயிருச்சு,
வயதாயிற்று, என்னுடைய மனைவி சரீரமும் செத்து போயிற்று, வழிபாடுகள்லாம் நின்னு போயிருச்சு. ஆனா கர்த்தர் இப்படி சொல்லுகிறாரே அப்படின்னு சொல்லி தன்னுடைய இருதயத்துல நினைவு கூர்ந்தார். ஒரு நினைவு வருது. அதத்தான் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுதல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். போன வாரத்துல நம்ம பார்த்தோம். ஈசாக்குடைய ஈசாக்குடைய சமூகத்திலிருந்து யாக்கோபு தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் ஏமாற்றி வாங்கிடுவார். அப்போ ஏசா தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான் அப்படின்னு தான் பார்த்தோம். எங்க அப்பாவுக்காக துக்கிக்கிற நாட்கள் வரும். அதற்கு பின்பதாக நான் என் தம்பி என்ன செய்வேன்? கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான் அப்படின்னு. அந்த வார்த்தைகள் தான் கர்த்தரால் ரெபேக்காளுக்கு அறிவிக்கப்படுகிறது. அப்ப சொல்லிக் கொள்ளுதல், இருதயத்துல சொல்லிக் கொள்ளுதல் அப்படின்னு சொல்லி சொன்னா, இருதயத்துல நினைத்தல் அப்படின்னு தான் அர்த்தம். அப்ப இருதயத்துல நினைவுகள் எழும்புகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 47ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனம். ஏசாயா 47ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? ம் 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 நான் தான் என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று உன் இருதயத்தில். அப்ப எண்ணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம் எங்க வந்துச்சு? இருதயத்துல உருவாகுது. இருதயத்துல உருவாகுது. அது வரைக்கும் இல்ல. இப்ப திடீர்னால சந்தர்ப்பம் வரும்போது ஒரு விதமான எண்ணங்கள் அதுல உருவாகுது. சகரியா என்ற ஒரு புஸ்தகத்தை நாம் திருப்பினால், சகரியா 7ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனம். ம், ம், ம். உங்களில் ஒருவனும் தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் இருங்கள். அடுத்தவனுடைய காரியங்கள் நம்ம எப்படி கெடுக்கிறதுன்னு சொல்லி யோசிக்கிறது கூட ஒரு விதமான எண்ணம் தான். தீங்கு எண்ணுதல், தீங்கான காரியத்தை எண்ணுதல், நினைத்தல். சோ கர்த்தர் சொல்றாரு, இருதயத்துல அப்ப இந்த தீங்கான நினைவுகள் எழும்பும், அப்ப உருவாகும். 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலையும் இதற்கு ஒத்த வார்த்தை இருக்கிறது. ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமல். அப்ப நினைவு சம்பந்தப்பட்ட காரியம் இருதயத்துல உருவாகும் அல்லது எழும்பும் அல்லது தோன்றும். இதெல்லாம் வார்த்தைகள் இருக்கு. அப்ப ஜெனரேட் பண்ணுது. இருதயம் வந்து என்ன செய்யுது? நினைவுகள், எண்ணங்கள், யோசனைகளை ஜெனரேட் பண்ணுது. நல்லதாவும் இருக்கலாம், கெட்டதாவும் இருக்கலாம். ஆனா உருவாக்கக்கூடிய தன்மை இதுல இருக்குது. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்துல இந்த நினைவுகள் அப்படியே போய் தங்கிருமா, ஸ்டோர் பண்ணிருமா. பின்னும் அவர் என்னை நோக்கி, ம் 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 நீ உன் செவிகளாலே கேட்டு உன் இருதயத்துல ஏற்றுக்கொண்டு அப்படின்னு சொல்லி சொன்னா, ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு சொல்லி சொன்னா, கர்த்தர் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்றாரு அப்படின்னு செய்யுது. அந்த வசனம் அதுல போய் இருதயத்துல போய் பதிந்து கொள்ளுகிறது அப்படின்னா அங்க ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். நீதிமொழிகள் புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா, ஞானத்தை உன் இருதயத்துல ஏற்றுக்கொள், ஞானம் உன் ஆத்துமாவிலே பிரவேசித்து உன் அறிவு உன் இருதயத்துல இன்பமாய் இருக்கும்போது, இப்படிலாம் அந்த வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். அப்ப இருதயம் அப்படிங்கிறது அழகான ஒரு ஸ்டோரிங் பிளேஸா இருக்கும். அதோடு சேர்த்து இந்த இருதயத்துல தோன்றுகிறது அப்படியே தோணவும் செய்யும். அதுக்கப்புறம் அங்க தங்கவும் செய்யும். சில நேரங்கள்ல வாய் வழியா வெளியேயும் என்ன செஞ்சிரும்? வந்துரும். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் அப்படின்னு சொல்லி போட்டு நிறைய வசனங்கள் இதற்கு ஒத்ததாக இருக்கிறது. மத்தேயு 12 அதனுடைய 34ஆம் வசனத்தின் பின்பகுதி, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இது வந்து ஒரு அவுட்லெட். டக்குன்னு வாய் வழியா என்ன செஞ்சிரும்? அந்த வார்த்தைகள் நம்ம என்ன நினைக்கிறோங்கிறதெல்லாம் வெளியே வந்துருது. ஸோ இந்த வாய் வழியாக வருகிறது, அது தனி டாபிக். நம்ம அதை விட்டுறலாம். இருதயத்துல எண்ணங்கள், நினைவுகள் தோன்றுகிறது, அப்புறம் தங்குகிறது. இது 2 மட்டும் நம்ம பார்ப்போம். மனசு அடுத்து நம்ம பார்க்க போகிற காரியம் மனசு. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஏசாயா 10ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனம். அவனோ அப்படி எண்ணுகிறதில்லை, அவன் இருதயம் அப்படிப்பட்டதை நினைக்கிறதும் இல்லை. அநேகம் ஜாதிகளை அழிக்கவும் சங்கரிக்கவுமே தன் மனதிலே நினைவு கொள்ளுகிறான். அப்ப மனசுல பாருங்க நினைவுகள் எழும்புது. அடுத்தவன மொத்தமா வேற இருப்பது எப்படி? ஒரு கடைய மொத்தமா சூறையாடுவது எப்படி?
ஒரு சொத்துக்களை எப்படி மொத்தமாய் ஒரு குடும்பத்தை எப்படி மொத்தமாய் பேர கெடுக்கிறது எப்படி? இப்படிலாம் தீங்கான காரியங்கள் என்ன செய்றாங்க? ஜனங்கள் எண்ணுகிறாங்க, யோசிக்கிறாங்க. அப்படியே படுத்து கிடந்து பல்ல கடிச்சுக்கிட்டு இப்படி கண்ண உருட்டி, உருட்டி என்ன செய்வாங்க? யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த மனசுல கர்த்தருடைய வசனத்தின்படி மனசு என்று சொல்லப்படுகிற இந்த இடத்திலயும் நினைவுகள், யோசனைகள் உருவாகிறதை நாம பார்க்க முடியும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 1 ராஜாக்கள் அதனுடைய 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. ஆ. ம். பலிகளை செலுத்தப் போனால் இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாம் என்னும் திரும்பி அவர்கள் என்னைக் கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாமின் பாரிசமாய் போய் விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தான். ஒருவேளை என்னைய விட்டு இந்த ஜனங்கள் வேற எங்கேயோ போயிருவாங்க அப்படி சொல்லி என்ன செய்றார்? மனசுல சிந்திக்கிறார். அப்போ சிந்தனை அது உருவாகிற இடம் மனசு. இருதயத்துல எப்படி இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதோ அதே மாதிரி இந்த மனசுலயும் என்ன செய்யுது? இருக்குது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்துல இது அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்கப்படுகிற ஒரு இடமா இருக்கிறத பாருங்க. அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்துக் கொண்டான் அப்படின்னு சொன்னா அந்த யாக்கோபு பார்க்கிற சொப்பனங்கள், யாக்கோபுக்கு வருகிற சொப்பனங்கள்லாம் அப்படியே நினைச்சது. மன்னிங்கள், யோசேப்புக்கு வருகிற சொப்பனங்களை அவன் தன்னுடைய சகோதரர்கள் தன்னுடைய பெற்றோருக்கு சொல்லும்போது யாக்கோபு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. சகோதரர்களுக்கெல்லாம் இவர் சொல்ல சொல்ல இந்த அரிக்கட்டுகள் வந்து என்னை வணங்குது, சூரிய சந்திரன் நட்சத்திரங்கள்லாம் வந்து ஒரு காலத்துல என்னை வணங்குதுன்னு சொல்லி சொல்லும்போது தேவன் அவருடைய வாழ்க்கையில அருளி செய்ய போகிற ஆசீர்வாதத்தை முன்னாடியே சொப்பனமாய் காட்டுகிறார். அதை இவங்க சொல்லும்போது ஒரு கூட்டம் அதை கேட்டு பொறாமை கொள்ளுது, எரிச்சல் வருது, கொல்லலாம்னு சொல்லி பிளான் பண்ணிருச்சு. இந்த தகப்பன் என்ன செய்றாரு? அவன் சொன்ன அவ்வளோ பாயிண்ட்ஸையும் என்ன செய்றாரு? தன்னுடைய மனதிலே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாரு. அப்போ இந்த மனசு ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு இடமாய் இருக்குது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 66ஆம் வசனத்தை பார்த்தோம்னா, அங்கேயும் இந்த மனசுல ஒரு ஸ்திரீ தன்னுடைய காரியங்களை வைத்துக் கொண்டாள். வாசிக்கலாமா? லூக்கா 1ஆம் அதிகாரம் 66ஆம் வசனம். ம். இந்த பிள்ளை எப்படிப்பட்டதா இருக்குமோ என்று என்றார்கள். அவைகளை கேள்விப்பட்டவர்கள் எல்லாரும் தங்கள் மனதிலே அவைகளை வைத்துக்கொண்டு அப்படி சொல்லி சொன்ன என்ன அர்த்தம்? இந்த யோவான் ஸ்நானனுடைய பிறப்பிற்கு முன்பாக நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். அவங்க அப்பாலாம் ஊமையாயிருவாரு. குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் அவர் பேசாம இருப்பார். ஒரு நாள் அவங்களுக்கு பேர் விட ஆரம்பிக்கும்போது அந்த நாள் வரும்போது அன்னைக்கு தான் அவருடைய வாயெல்லாம் திறக்கப்படும். அவர் பேசுவார். அந்த டைம்ல தான் இத பார்த்த எல்லாருக்கும் பயந்துட்டாங்க. என்னடா பிரதான ஆசாரியன் மேல இப்படி ஒரு காரியம் நடந்துச்சேன்னு சொல்லி சொல்லி அப்போ அவங்க சொன்ன அந்த அந்த நாட்கள்ல நடந்த சம்பவத்தை அப்படி என்ன செஞ்சுட்டாங்க? மனசுல பதிச்சு வச்சுக்கிட்டாங்க. அப்போ இந்த காரியங்களும் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்த இயேசுவின் தாயாரும் என்ன செய்வாங்கன்னா, ஆண்டவருடைய வசனங்கள, வார்த்தைகள அப்படி என்ன செய்வாங்க? இருதயத்திலே வைத்துக் கொண்டார்களாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்து ஊரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்துக் கொண்டாள். ஸ்டோரிங் பிளேஸ். இயேசுவை பத்தி சொன்னது கர்த்தருடைய தரிசனங்கள், தீர்க்க தரிசனங்கள், சகரியா சொன்னது, அந்த 84 வயதுள்ள விதவை செய்தது, அப்புறம் பின்னாடி நடந்த காரியங்கள் எல்லாம் இந்த அம்மா அப்படி பார்த்து 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 மறந்து போயிராம இயேசுவை குறித்த காரியங்கள் சொல்லப்பட்டவைகளையும் ஏசாமிட்ட அவங்க பார்த்த காரியங்களையும் அப்படி என்ன செஞ்சிட்டாங்களா? நினைவுல வைத்துக் கொண்டார்கள். அப்படின்னா இருதயத்துல வைத்துக் கொண்டார்கள். அப்போ நாம ஏற்கனவே 2 காரியங்களை அறிந்திருக்கிறோம். இருதயமும் என் நினைவுகளை உற்பத்தி பண்ணும், அப்படியே ஸ்டோரும் பண்ணிக்கிடும். அதே மாதிரி மனசும் என்ன செய்யுது? உற்பத்தி பண்ணுது, ஸ்டோர் பண்ணுது. இப்போ நாம பார்க்க போகிறது பிரசங்கின் புஸ்தகத்துக்கு வந்தீங்கன்னா, சாலமோன் இந்த வார்த்தையை அடிக்கடி அவர் பயன்படுத்திக்கிட்டே இருப்பார். நிறைய இடத்துல நம்ம இதை பார்க்கலாம். உள்ளம், உள்ளத்துக்குள்ள சொல்றது, உள்ளத்துக்குள்ள நினைவு வருது. பிரசங்கி 1ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனம். இதோ நான் பெரியவனாயிருந்து எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கலும் ஞானமடைந்து தேறினேன். என் மனம் மிகுந்த ஞானத்தையும் அறிவையும் கண்டறிந்தது என்று நான் என் உள்ளத்திலே
சொல்லிக் கொண்டேன். அப்ப உள்ளத்திலே சொல்லிக் கொள்ளுதல் அப்படின்னு சொல்லி சொன்னா எண்ணுதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஜெனரேட் பண்றார். அவர் ஏதோ ஒரு காரியத்தை உள்ளத்துல என்ன செய்றாருன்னா ஜெனரேட் பண்றாரு. அதே மாதிரி 2ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, ரொம்ப தெளிவாய் போட்டிருக்கும். மூடனுக்கு சம்பவிக்கிறது போல எனக்கும் சம்பவிக்கிறதே. அப்படி இருக்க நான் அதிக ஞானம் அடைந்ததினால் காரியம் என்ன என்று சிந்தித்தேன். இதுவும் மாயை என்று என் உள்ளத்திலே எண்ணினேன் அப்படின்னு சொல்லி ஜெனரேட் பண்ணுது. ஒரு எண்ணம் அவருக்கு உள்ளத்துக்குள்ளேயும் வருது. சரி. இப்ப அடுத்தது. இந்த உள்ளத்துல வருகிற காரியங்கள், உள்ளத்துக்குள்ள போய் ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லி நம்ம பார்க்கணும்ல. சங்கீதத்தின் புஸ்தகத்துல 65ஆம் சங்கீதம். அது வேண்டாம். 55 எடுங்களேன். 65 55 சொல்லி சரியா தெரியல. 55 15ஆம் வசனம். ஆ 15 இல்லம்மா 55 15 மரணம் அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக அவர்கள் உயிரோடே பாதாளத்தில் இறங்குவார்களாக அவர்கள் வாசஸ்தலங்களிலும் அவர்கள் உள்ளத்திலும் பொல்லாங்கான காரியங்கள் ஸ்டோர் ஆகி இருக்குது. என்ன இருக்கிறது அப்படின்னு சொன்னா ஸ்டோர் ஆகி இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். இதை விட ரொம்ப தெளிவான ஒரு வார்த்தையை நாம எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல கர்த்தர் ஒரு கேட்கிற ஒரு கேள்வியாக அதுல இருக்குது. எரேமியா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எருசலே பேஜ் நம்பர் 878. எருசலேமே நீ ரட்சிக்கப்படும்படி உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு, எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்திலே தங்கும். தங்கி இருக்கும், ஸ்டோர் பண்ணும். அப்போ இந்த நினைவுகள் உற்பத்தி பண்ணப்படுகிற இடமும் ஸ்டோர் பண்ணப்படுகிற இடமும் இந்த 3 பகுதியிலுமே நடக்குது. இருதயமும் உற்பத்தி பண்ணிடும், ஸ்டோர் பண்ணிக்கிடும். என் மனசும் உற்பத்தி பண்ணிக்கிடும், நினைவுகளை ஸ்டோர் பண்ணிக்கிடும். அப்புறம் உள்ளம் அதனாலையும் உற்பத்தி பண்ண முடியும், ஸ்டோர் பண்ண முடியும். ஆனா இது நம்ம இன்னும் அனலைஸ் பண்ணி இதுல ஒரு வருஷமாவது நம்ம சிந்தித்து தியானித்தா எது எங்க ஸ்டோர் ஆகுது, எது எங்க ஜெனரேட் ஆகுதுங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்ப நம்ம சும்மா மேலோட்டமா பார்க்குறோம். என்ன மேலோட்டமா பார்க்குறோம். நினைவு அது ஒரு இடத்துல வரும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் யோசனைகள் வேற இடத்துல வரும்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். ஆனா இவைகள் எல்லாமே ஒன்றோடு ஒன்று கலந்ததாகவும் இருக்குது. வேணா 2 வசனங்கள் நம்ம பார்க்கலாம். இருதயத்திலே நினைவுகள் வரும், யோசனைகளும் வரும். நம்ம ஏற்கனவே போன காலங்களில் கற்றுக்கொண்டோம். நினைவுங்கிறது கம்ப்ளீட்டா வேற, யோசனைங்கிறது கம்ப்ளீட்டா வேற. ஏன்னா நினைவுகள்ங்கிறது படம் மாதிரி மாறுது, யோசனைகள்ங்கிறது சத்தம் மாதிரி வருதுன்னு சொல்லி புலம்பல் 3ஆம் அதிகாரம் 61 62 63 வசனங்களை நம்ம வாசித்தோம். என்ன அப்ப நினைவுங்கிறது வேற, யோசனைங்கிறது வேற. ஆனா இங்க பாருங்களேன், 2 வசனம் நான் எரேமியாவிலிருந்து காட்டுகிறேன். எரேமியா 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அடுத்த பக்கத்துல எரேமியா 7 அதுல 24ஆம் வசனத்தை பார்த்தா அவர்களோ அதை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனை. யோசனை எங்க இருக்குது? இருதயத்துக்குள்ள இருக்கு. ஏன்னா இருதயத்துல யோசனைகள் இருக்கு. அதே மாதிரி எரேமியா 23:20 எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா நினைவு, இருதயத்தினுடைய நினைவு அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதுல எழுதப்பட்டிருக்கிறது. 20ஆம் வசனம். கர்த்தர் தம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நடப்பித்து. கர்த்தர் தம்முடைய இருதயத்தின் நினைவுகள். அப்போ இருதயத்துல நினைவுகளும் வரும், இருதயத்துல யோசனைகளும் வரும் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் இப்போ புரிந்து கொள்ள முடிகிறது. சரி, இப்போ நம்ம இந்த நினைவு, இருதயம் இதை பத்தி நம்ம சிந்தித்ததுனால இன்னொரு வார்த்தையை குறித்து கூட நம்ம பார்க்க முடியும். புதிய ஏற்பாட்டு காலத்துல விசுவாசிகள், அப்போஸ்தலர்கள் எல்லாரும் ஒரே இருதயம், ஒரே மனம், இந்த மாதிரிலாம் நம்ம வார்த்தைகள் அப்படிதான் இருந்தாங்களாம். ஒரே மனம் உள்ளவர்களாக, ஒரே இருதயம் உள்ளவர்களாக இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். நிறைய இடங்கள்ல சண்டையும் பிரச்சனையும் எப்போ வந்துடும் தெரியுமா? இந்த மனசு வேறுபடும் போது, கொள்கைகள் மாறும்போது, இருதயம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியும் போது 2 குரூப்பா மாறிடும். அதை நம்ம இன்னைக்கு பார்த்து முடிச்சிருவோம். இங்க பாத்தீங்களா, இந்த மனசு அப்படின்னு சொல்றதுல இந்த மனசு பரிசுத்த வேதாகமத்தின்படி ஒரே ஒரு மனசு தான் இருக்கணும். 10 பேர் இருந்தாலும் 10 பேருக்கும் ஒரே எண்ணம், ஒரே யோசனை, ஒரே நினைவு தான் இருக்கணும். அதான் ஒரே மனம் அப்படின்னு சொல்லி ஒரே சைட்ல எல்லாரும் இழுத்துட்டு போனாதான் ஏதாவது ஒரு காரியத்தை முன்னாடி இழுக்க முடியும். ஒருத்தர் இங்கே இழுக்கும்போது இன்னொருத்தர் இங்கே இழுத்தாரு, இன்னொருத்தர் இங்கே இழுத்தாருன்னா ஒரு காரியமும் நடக்காது. ஏன்னா எல்லா நினைவுகளும் எல்லா செயல்களும்
நம்முடைய மனதிலே வருகிற எண்ணங்களின் அடிப்படையில் தான் இருக்கும். இப்போ சர்ச்சில் ஒரு அசனம் நடக்குதுன்னு வைங்களேன், ஒரு கூட்டம் எழும்பி சொல்லும், நம்ம சர்ச்சு சார்பாக நான்வெஜ் தான் போடணுங்கிறோம். இன்னொரு கூட்டம் என்ன சொல்லும், வெஜிடேரியன் தான் போடணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அங்க 2 மனசு இருக்குன்னு அர்த்தம். 2 வார்த்தைகள் பிரிவினை வந்துட்டு. இப்ப மொத்தமா எல்லாருமே ஒண்ணு நான்வெஜ் போடுவோம், இல்லைன்னா பட்ஜெட்டை பார்த்துட்டு வெஜிடேரியனை போட்டுருவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, எல்லாரும் அப்படி சொல்லிட்டாங்கன்னா ஒரே மனம். அப்போ ஒரே மனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்குது. இருமனம் அப்படிங்கிறதும் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கு. அந்த இருமனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை 3 இடத்துங்கள்ல இருக்கிறத நம்ம பார்க்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 12ஆம் சங்கீதம் அதனுடைய 2ஆம் வசனம். சங்கீதம் 12:2. அவரவர் தங்கள் தங்கள் தோழரோடே பொய் பேசுகிறார்கள். இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள். அதாவது உள்ள மனசு என்ன சொல்லணும், இவன் விளங்கக்கூடிய கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லும். ஆனா அன்பா இருக்கிற மாதிரி என்ன செய்வாங்க, பேசுவாங்க. வார்த்தைகள் 2 மனம் உள்ளவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, நம்முடைய நன்மைகளை அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. ஆனா கூடயே ஃப்ரெண்டு மாதிரியே இருப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, இச்சக உதடுனா ஏமாற்றுகிற உதடுகள் அல்லது பாவம் செய்ய வைக்கிற உதடுகள் அப்படிங்கிறது அர்த்தம். அப்ப இரு மனம் அப்படிங்கிறது பொய் சொல்லும், மற்றவங்களை கெடுக்கும். இன்னொரு வழியில பார்த்தீங்கன்னா, யாக்கோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இரு மனம் எப்படி இருக்குதாம்? இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவன். இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவன். இப்போ எனக்கு ஒரு சான்ஸ். இப்போ நான் 12th முடிச்சிருக்கிறேன்னு வைங்களேன். 12th முடிச்சிருக்கிறேன். ஒரு நல்ல மார்க்கே எடுத்திருக்கிறேன். இப்போ எனக்கு முன்னாடி மெடிக்கல் காலேஜுக்கு போகிறதுக்கு எனக்கு மார்க் இல்லை. ஆனால் இன்ஜினியரிங் காலேஜுக்கு போகிறதுக்கும் எனக்கு தகுதி இருக்குது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு போகிறதுக்கும் தகுதி இருக்குது. இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த பாயிண்டில் உட்காந்து இன்ஜினியரிங் போவா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கவா, இப்படி உட்காந்துருந்தேன்னா இதுக்கு பேர் என்னது? இருமனம். எந்த வழியில் போகன்னு சொல்லி தெரியவே இல்லை. இருமனம் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னது? பாவம் செய்யும் போது பாவத்தை செஞ்சுக்கிடுவேன், பரிசுத்தம் செய்ய வரும்போது பரிசுத்தமும் செஞ்சுக்கிடுவேன். இதுவும் ஒரு விதமான இருமனம். இங்கேயும் அங்கேயும், அங்கேயும் இங்கேயும், இப்படியா அப்படியா, இப்படி நாம இருந்தோம்னா அது இருமனம். அப்படி இருமனம் இருந்துச்சுன்னா நமக்கு நாமே நிலை இல்லாதவர்களா இருப்போம். நம்ம கூட சொல்லுவோம், சில பேர் யோசிச்சு டக்கு டக்குன்னு ஏதாவது ஒரு முடிவு பண்ணி ஒரு காரியத்தை செய்யும் சொல்லி சொல்லுவோம். அந்த டக்கு டக்குன்னு முடிவு பண்ணி ஏதாவது ஒரு காரியத்தை சேர்ந்த ஒரு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இவன் 2 காரியத்தை திணறிட்டு அடகான். ஒரு ஆளுக்கு ரெண்டு விதமான காரியங்கள் வாய்க்க பண்ணலாம். இப்படியான்னு சொல்லி சொன்னா, சரி ரொம்ப யோசிக்காத, ஏதாவது ஒன்று என்ன செய்ய, இன்னைக்கு நைட்டுக்குள்ளே முடிச்சு நாளைக்கு தெளிவாவா அப்படின்னு நம்ம சொல்றதெல்லாம் இந்த இரு மனம் சம்பந்தப்பட்ட வார்த்தைகள். ஏன்னா 2 மனம் உள்ளவர்கள் தங்களுடைய காரியங்களில் நிலையற்றவர்களாய் அலைந்து கொண்டே இருப்பார்கள். 3வது ஒரு காரியம், அதே யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யாக்கோபு 4:8 வாசிக்கலாமா? தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இரு மனம் உள்ளவர்களே, உங்கள் இரு மனத்தை ஒரு மனமாய் மாற்றணும்னா என்ன செஞ்சிடணும்? தேவனிடத்துல சேரணும், நம்முடைய கைகளை சுத்திகரிக்கணும், நம்முடைய இருதயத்தை பரிசுத்தமாக்கிடணும். இருதயம் பரிசுத்தமாயிருச்சுன்னு வைங்களேன், இந்த குழப்பமே இருக்காது. இருதயம் பரிசுத்தமா இருந்துச்சுன்னா, நம்முடைய வாழ்க்கையில தூய்மை, கர்த்தருடைய ஆளுகை இருந்துச்சுன்னா, நாம நடக்க வேண்டிய பாதை இதுதான் அப்படின்னு சொல்லி கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அடுத்த சான்ஸே கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு, கொடுக்கவே மாட்டார். இது இப்படித்தான், இது இப்படித்தான், இது இப்படித்தான் போய்கிட்டே இருக்கும். ஒரே மனசுல, ஒரே வழியில, ஒரே அடிச்சுவடல, ஒரே விசுவாசத்துல நாம உலக பிரகாரமான காரியத்தையும் செய்வோம், ஆவிக்குரிய பிரகாரத்தையும் செய்வோம். இப்படியா அப்படியாங்கிற ஒரு சாய்ஸ், செகண்ட் சாய்ஸே நமக்கு என்ன செய்யாது, வராது. அப்போ கர்த்தருடைய ஆளுகையில நம்ம நடத்தப்பட்டா, நாம தேவனிடத்துல சேர்ந்தால், நம்முடைய கைகளில் உள்ள அந்த குற்றங்கள் பாவங்கள் எல்லாம் அகற்றி போட்டால், கர்த்தாவே நீர் என்னுடைய இருதயத்தை பரிசுத்தமாக்கும் என்று கர்த்தரிடத்தில் ஜெபித்து நம்முடைய இருதயத்தை நம்ம அவருக்கு முன்பாக பரிசுத்தப்படுத்திட்டோம்னா, நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறிடும்? அழகாய் மாறிடும். நம்முடைய இருதயம் பரிசுத்தமாய் மாறும். அப்பொழுது ஒரே மனமும், ஒரே கர்த்தரும், ஒரே விசுவாசமும் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கப்படும். சரி, இப்போ இந்த இரு மனம் அப்படிங்கிற காரியத்தை குறித்து சில வசனங்களை நாம படித்தோம். இப்போ நாம பார்க்க போகிற காரியம், இந்த 2 மனசுல, இந்த இரு மனம்னு சொல்லி சொல்றாங்கல்ல, இந்த இரு மனசுல ஒண்ணு நல்ல மனசா இருக்குது, இன்னொன்னு கெட்ட மனசா இருக்கு. இரு மனசுல ஒரு மனசு நல்ல மனசா இருக்கும், இன்னொரு மனசு கெட்ட மனசா இருக்கும். அது ஒரே மனுஷனுக்குள்ளேயும் இருக்கும், 2 குரூப்புக்குள்ளேயும் இருக்கும்.
தனிநபர்லயும் இந்த 2 மனச பார்க்கலாம். அல்லது ஒரு கூட்டமாய் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா, 5 பேர் இங்க பேசுவோம், 5 பேர் என்ன செய்வோம்? அங்க பேசுவோம். அத பத்தி நாம பார்த்து இந்த நாளிலே முடிப்போம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நெறைய வசனங்கள் இது சம்பந்தமா இருக்கிறது. நாம 1, 2 பார்க்கலாம். ரோமர், நீங்கள் ஒருமனப்பட்டு, அந்த வார்த்தையை பாருங்களேன். நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படி பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்க அனுக்கிரகம் செய்வாராக. ஒரே மனசு. நீங்கள் ஒரே மனசு உள்ளவங்களா இருந்து கர்த்தருடைய காரியங்களை நடப்பீங்க, தேவனை ஸ்தோத்திரிங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை பார்த்தே சொல்லுகிறார். ரோமாபுரிக்கு எழுதும்போது அங்க எத்தனை ஆயிரங்கள் இருந்தாங்களோ, எத்தனை லட்சம் இருந்தாச்சோ தெரியல. அத்தனை பேருக்கு என்ன செய்யுங்க? ஒரே மனசா உங்களுடைய முழு எய்மும் கர்த்தரை மகிமைப்படுத்துறதா தான் என்ன செய்யணும்? இருக்கணும். கர்த்தர் சொல்றதை கேட்டு உங்களுடைய சபையில காரியத்தை நடத்துங்க. அப்படிதான் இருக்கணும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு மனம். இன்னும் இது நல்ல மனம். நல்ல மனசுல ஒரு மனம். என்ன? நல்ல காரியத்திற்காக ஒரு மனதோடு மக்கள் கூடுகிறார்கள். இப்போ பாருங்களேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்போஸ்தலர் 18, 12. இங்கேயும் ஒரு மனம் வருது. என்ன ஒரு மனம்? கெட்ட காரியத்தை செய்வதற்கு ஒரு மனம். அப்போ வாசிக்கலாம். 18, 12. அப்போஸ்தலர் ம் ம் யூதர்கள் ஒருமனப்படுறாங்க. யூதர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ஒருமனப்படுறாங்க. எதுக்கு ஒருமனப்படுறாங்க? பவுலுக்கு விரோதமாய். பவுலுங்கிறது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு கர்த்தரால் அனுப்பப்பட்ட ஒரு ஊழியக்காரர், பரிசுத்தவான், அப்போஸ்தலன். அவருக்கு தீங்கு உண்டாக்கும்படி எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க? சேர்ந்துக்கிட்டாங்க. ஒருமனப்பட்டு வாசிங்க. அவனை நியாயாசனத்திற்கு முன்பாக கொண்டு போய் குற்றம் சாட்டுறாங்க. பவுல் சொல்றது தான் இவங்க கேட்கணும் நியாயப்படி. ஆனா யூதர்கள் கர்த்தருடைய ஜனங்கள் தான் அவங்க எல்லாரும் மொத்தமா ஒரே மனசுல நினைச்சிட்டாங்க, சேர்ந்து பவுலுக்கு விரோதமா நினைச்சிட்டாங்க, எழும்புறாங்க. தீமையான காரியத்துக்கு ஒருமனப்படுதல். அப்போ ஒரு மனம் அப்படிங்கிறது இன்னொரு ஆங்கிள்லையும் கொடுது. 2 மனம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம்? இதுவா இதுவா ஒரே மனுஷனுக்குள்ளே இருக்கு. ஒரே மனம் அப்படிங்கிறது நல்லதுலயும் ஒரே மனம் இருக்குது, கெட்டதுலயும் கெட்ட காரியத்தை செய்யறதுக்கும் ஒரே மனம் இருக்குது. ஆனா நம்முடைய மனம் எதுக்கு ஒத்து போகுது மற்றவங்களோட அப்படிங்கிறத கொஞ்சம் நாம கொஞ்சம் பார்க்கணும். கடைசியாக இன்னைக்கு நாம பார்க்க போகிற ஒரு காரியம் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அப்போஸ்தலர் 4:32. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் பாருங்க, ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்கு உண்டானவைகள் தனக்கு உள்ளவைகளில் ஒன்றையாகிலும் என்னுடையது என்று தன்னுடையது என்று சொல்லவே இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாமே சர்ச்சில் கொண்டு வந்து அந்த நாட்கள் என்ன செஞ்சாங்க? எல்லாத்தையும் வச்சுட்டாங்க. அப்போ யாருக்கு என்ன வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். இப்போ இங்கே ஒரு பைக்கு சாவியோட இருக்கும், அது என்னுடைய பைக்காக இருக்கும். ஆனால் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த பைக்கை ஒரு பையன் எடுத்து ஓட்டிட்டு போயிட்டுப்பான். நான் இன்னொருடைய காரை எடுத்துட்டு அவர்கிட்ட பெர்மிஷனே எடுத்து கொண்டு போய் கடைக்கெல்லாம் போயிட்டு ஜாமான் வாங்கிட்டு கொண்டு வந்து வச்சிருவேன். இது ஏங்குள்ளது என் பைக்கை நீ இப்படி எடுத்த இப்படிலாம் கேட்கவே மாட்டாங்களாம். ஏன்னா எல்லாம் நம்முடையது, எல்லாம் நம்முடையது என்று எண்ணங்கள் வரும்போது அதுல ஒரு பொதுவான ஒரு காரியம் வெளிப்படும், அன்பு வெளிப்படும், போட்டி பொறாமைகள் வராது, எரிச்சல் கோபம்லாம் வராது. அப்ப இந்த ஒரு மனம், இருமனம், இருதயம், ஒரே இருதயம், உள்ளம், இதெல்லாம் நம்ம முக்கியமான காரியங்கள். இது எதுவுமே நம்ம சிந்தனைக்குள்ளே வராது, நம்ம அதை பத்தி யோசிக்கவே மாட்டோம். ஆனா கர்த்தர் இவைகளைத்தான் மிகுந்த கவனமாய் பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்ம கண்களை மூடி நம்முடைய இருதயம், நம்முடைய மனசு, நம்முடைய உள்ளம் இப்படிதான் இருக்குது. ஆண்டவருடைய பரிசுத்த வேத வசனங்களின்படி நாம சிந்தித்தோம். கொஞ்சம் நிதானிச்சு பார்ப்போம். இந்த இருதயம் என்னென்ன நினைவுகளை எழுப்புது? கெட்ட நினைவுகளையும் எழுப்புதா, நல்ல நினைவுகளையும் எழுப்புதா? கெட்ட காரியங்களும் நம்முடைய நினைவுகளாக உள்ளத்துல தங்கி இருக்குதா? பழி வாங்குகிற எண்ணங்கள், போட்டி பொறாமைகள், எரிச்சல் அப்படிலாம் தங்கி இருக்குதா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம்.
மனசுக்குள்ளேயும் அப்படிதான். தோன்றவும் செய்யும், தங்கவும் செய்யும். உள்ளத்திற்குள்ளும் அப்படித்தான். தோன்றவும் செய்யும், தங்கவும் செய்யும். இந்த நினைவுகள் எப்படி இருக்குது? யோசனைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி, பரிசுத்த வேத வசனங்களின் அடிப்படையில கர்த்தர்ட்ட கேட்போம். ஆண்டவரே, யாருமே பார்க்க முடியாத என்னுடைய அந்தரங்கம் இதுதான். அது உள்ளந்திரியங்களா இருக்குது. அது ஆழமா இருக்கிறது. யாருக்கும் தெரியல. அதான் பாட்டெல்லாம் பாடுறோம். பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை, யாரும் காணாத அந்த உள் அலங்கோலத்தை. வெளியில கல்லறை மாரி அழகா கிரானைட் போட்ட மாரி சூப்பரா இருக்கு. ஆனா உள்ளம், மனசு, இருதயம் எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். என்னையும் சேர்த்து நாம் சிந்திப்போம். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் உள்ள இருக்குதுன்னு சொல்லி சொன்னா, அகற்றி போடும்னு சொல்லி சொல்லும். ஏன்னா, இதெல்லாம் அகற்ற முடிகிறது கர்த்தரால் மட்டும்தான். இயேசுவின் இரத்தத்தால மட்டும்தான் இது முடியும். ஆண்டவரே, யாருமே பார்க்க முடியாத அந்தரங்கங்கள், அருவருப்புகளாய் எனக்குள்ள ஒருவேளை காணப்பட்டா, உங்களுக்குள்ள ஒருவேளை காணப்பட்டா, இரத்தத்தை ஊற்றுங்கன்னு சொல்லி சொல்லும்போது, அந்த பரிசுத்த இரத்தம் விழுந்த மாத்திரத்திலே புதிய மனசு, புதிய உள்ளம், புதிய இருதயம், புதிய ஆவி எல்லாம் டோட்டலா அப்படியே வந்துரும். ஒரு சொட்டு இரத்தத்தை ஊத்துங்க ஆண்டவரே. இனிமே என்னுடைய இருதயம் நல்லதாய், என்னுடைய இருதயம் நல்ல காரியங்களை சிந்திக்கிறதாய், என்னுடைய மனதும் நல்லதாக, என்னுடைய உள்ளமும் நல்லதாக, என்னுடைய உள்ளத்தின் மத்தியில் இருக்கக்கூடிய எனக்கு கர்த்தர் கொடுத்த ஆவியும் நல்லதாய், புதிதாய் மாறட்டும். மொத்தமாய் என்னை மறுரூபப்படுத்தி இப்பொழுது வெளியே கொண்டு போவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் சொல்லி சொல்லுவோமா? பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இருதயம், எங்கள் உள்ளம், எங்கள் மனது, எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாவற்றையும் பரிசுத்த வசனங்களின் அடிப்படையிலே தேவ ஆவியானவருடைய துணையோடு இயேசுவின் மகிமையின் கண்களிலிருந்து புறப்படுகிற வெளிச்சத்திற்கு முன்பாய் நாங்கள் நிதானிக்கிறோம். பாவங்கள், குற்றங்கள், அருவருப்புகள், இருள் எல்லாம் உண்டு ஆண்டவரே. அவைகளை பரிசுத்த இரத்தத்தினால ஊற்றி கழுவி சுத்தம் பண்ணுவீராக. நாங்கள் புதிய இருதயம் உள்ளவர்களாய், புதிய ஆவி, புதிய மனசு, புதிய உள்ளம் உள்ளவர்களாய், புதிய வாழ்க்கையை நாங்கள் வாழ்வதற்கு கர்த்தர் இந்த இடத்திலிருந்து எங்களை கடந்து கொண்டு போவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் கூடவே இருப்பீராக. உம்முடைய நாமம் எங்களுக்கு அடைக்கலமாய் புகலிடமாய் இருக்கட்டும். நீர் எங்களோடு பேசி யாரும் காண முடியாத பகுதிகளை பரிசுத்த வசனங்களின் வெளிச்சத்திலே எங்களுக்கு நீர் புரிய வைத்த அன்பிற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தொடர்ந்து புரிந்து கொள்ளத்தக்கதாய் நீர் எங்களோட சொப்பனத்தின் மூலமாய், தரிசனத்தின் மூலமாய், வசனங்களை வாசிக்கும்போது வசனங்கள் மூலமாய், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், தேவதாசர்கள் மூலமாய் நீர் எங்களோடு இடைப்பட்டு கொண்டே இருப்பீராக. நாங்கள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை தாங்க. பரிசுத்தம் எங்கள் அடையாளமாய் இருக்கட்டும். எங்களோடு பேசின அன்பிற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி, எல்லா கன மகிமைகளை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ.